Movements in animals. Birds. Birds can walk on the ground and fly as well. Some birds can swim in water. A bird has streamlined body. Its bones are lightweighted and strong. They are hollow and have air spaces between them. The lower portion of limbs are modified as claws, which help them to walk and to perch. Perch means to stand on something. Okay, the breastbones are modified to hold massive flight muscles which help in moving wings up and down. Birds have special flight muscles and the forelimbs are modified as wings. The wings and tail have long feathers which help in flying. Birds show two types of flight, gliding and flapping. So birds can able to walk, fly and also swim in the water. So the main reason is it has streamlined body structure. The bones of the birds are lightweighted and hollow. Hollow means which is air is presented in between them. So the limbs means hand and legs. Limbs means hand and legs are modified into claws. Claws means nails. Okay, so which is help to walk and to sit on something. Okay, the breast bones are modified to hold massive flight muscles in order to move the wings up and down. Okay, and the wings and tail have long feathers. Okay, ஸோ பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸ்னாலையும் நடக்க முடியும், ஃப்ளை பண்ண முடியும். பட் ஒரு சில பேர்ட்ஸ்னால் மட்டும்தான் நீந்தறதுக்கு முடியும், ஸ்விம் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னா அது வந்து வானத்தில் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அது எப்படி அழகாக பறக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பாடி ஸ்ட்ரக்சர், அதோட பாடி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு போட் ஷேப்டு பாடி, ஒரு ஸ்ட்ரீம் லைன்டு பாடி ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதனால் ஈஸியாக ஃப்ளை பண்ண முடியுது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இதோட லிம்ஸ்னால் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ். ஓகே, ஸோ அதோட சின்ன கால் இருக்கும் இல்லையா, ஸோ அதானது நம்ம காலுன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம், பட் அது கால் கிடையாது, அது வந்து நெகம். ஸோ அதோட லிம்ஸ் வந்து நெகங்களாக மாறி இருக்குது. அண்ட் அதோட பிரெஸ்ட் போன்ஸ், அதாவது செஸ்ட் போன்ஸ் வந்து ரொம்ப அந்த இடத்துல மசில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பேர்ட்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நான் வீடியோலையும் காமிச்சிருக்கேன். ஸோ பேர்ட்ஸோட அந்த செஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் நிறைய மசில்ஸ் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா அதோட விங்ஸை வந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளை பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கிட்ட இருக்குது. அண்ட் விங்ஸ் அண்டு டெயில் பார்ட்டுலேயும் நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா அது கீழே விழுகாமல் பறக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கிளைடிங், இன்னொன்று வந்து ஃப்ளாப்பிங். இதில் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா கிளைடிங்காக. ஸோ இந்த கிளைடிங்னா என்னென்னா இப்போது கொஞ்சம் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு நல்லா தெரியும் தேவையான கொஞ்சம் தூரத்துக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிதுன்னா அதை திருப்பியும் அதோட விங்ஸை வந்து ஏரில் பீட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இருக்கிற அந்த விங்ஸ் தான் என்னது கிளைடிங். ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதோட டெயில் பார்ட், அதோட விங் பார்ட் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லை பேர்டு வந்து அப்போ தான் டேக் ஆஃப் ஆகுது, இல்லை அப்போ தான் லேண்ட் ஆக பார்க்குது அப்படிங்கும்போது இனிமேல் நீங்கள் வந்து பேர்டை பார்த்தீங்கல்ல, இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் உட்காந்து படிக்கணும்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேர்டை பற்றி இப்போ தெரிஞ்சிருச்சா, கிளைடிங்னா என்ன, ஃப்ளாப்பிங்னா என்னென்னு. இப்போ ஒரு பேர்டை பார்த்தீங்கன்னா அது கிளைடிங் பொசிஷனில் இருக்கா இல்லை ஃப்ளாப்பிங் பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இது பெரிய வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ளாப்பிங்கில் எப்படி இருக்குது, டேக் ஆஃப் ஆகுது, இல்லை ஒரு பேர்டு வந்து லேண்ட் ஆகுது, இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஃப்ளையிங், அதாவது கிளைடிங் பொசிஷனுக்கு வர்ற அளவுக்கு அது பீட் பண்ணும் அப்படின்னா அப்போ அதோட விங்ஸை வச்சு ஏரை நல்லா பீட் பண்ணிவிட்டு அடிச்சுட்டே ஆகும் போகும் இல்லையா, ரெக்கையை அடித்து பறக்கிறதா என்னது ஃப்ளாப்பிங். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதான் என்னது 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட் மோட் இன் birds. இப்போது snake. How do snake move? The body of snake consists of large number of vertebrae. The adjoining vertebrae, ribs and skin are interconnected with a slender body muscle. When the snake moves, it makes many loops on its side. The forward push of the loops against the surface makes the snakes move forward. Movement of snake is called slithering movement. Many snakes can swim in water. Yes. ஸோ இந்த பாடி இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு வெர்டிப்ரேனா இதுக்கு வந்து என்ன இருக்குது, முதுகெலும்பு இருக்குது. ஸோ முதுகெலும்பே இருக்குது அப்படிங்கும்போது அதோட ரிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரிப்ஸ்னால் அதோட செஸ்ட் பகுதியில் ரிப்ஸ் நமக்கு 12
பேர் இருக்குது, அது நம்ம பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் படிக்கலாம். ஸோ அதோட ரிப்ஸு, அதோட ஸ்கின்னு எல்லாமே எப்படி இருக்குது, இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அது மூவ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், நல்லா வளைஞ்சு வளைஞ்சு மூவ் பண்ணும். அதோட பாடியில் நிறைய லூப்ஸ் இருக்குது, அதாவது நிறைய பென்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் அதோட உடம்பு கடியில் பார்த்திங்கன்னா ஸ்கேல் இருக்குது, அப்படின்னா செதில். எப்படி ஃபிஷ்ஷில் வந்து ஃபின்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அது வந்து லேண்டில் ஒரு புஷ் கொடுத்து ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்காக மூவ் பண்ணுறது. அண்டு இந்த ஸ்னேக்கு கூட எதில் வரும் அப்படின்னா சாண்ட் ஸ்னேக்கில் தான் வரும், அதாவது மண்ணுக்கடியில் புதஞ்சிரும். ஓகேவா, மணலுக்கடியில் புதஞ்சிரும். எதுக்காக அப்படின்னா டெசர்ட் ரீஜியனில் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ மணலுக்கடியில் புதையிற ட்ரிக்கை அது யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை அதை தேடுறதுக்காக அந்த மெத்தட் அது யூஸ் பண்ணிக்குது. ஓகே. அண்ட் இதோட இந்த ஸ்னேக்கோட மூமெண்ட்டோட மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்லிதரிங் மூமெண்ட். ஸ்லிதரிங்னா க்ராலிங் மூமெண்ட். க்ராலிங்னு என்னது, ஊந்து போகிறது இல்லை தவிழ்ந்து போகிறது என்னது, க்ராலிங் மூமெண்ட். ஓகே. ஃபிஷ். So fish swims with the help of fins. They have 2 paired of fins and 1 unpaired fin. The body of a fish is streamlined to produce friction while moving in water. They have strong muscles which help in swimming. When a fish swims, its front part curves to one side and the tail part stays in the opposite direction. In the next move, the front part curves to the opposite side and the tail part also changes its position to another side. The caudal or tail fin helps in changing direction. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இதோட மூமெண்ட் எப்படி இருக்குது, பை ஸ்விம்மிங் இல்லையா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபின்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 பேர்டு ஃபின்ஸ் இருக்குது, பட் சென்டரில் ஒரு அன்பேர்டு ஃபின் இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணும்போது இந்த ஃபின் மூலமாக எப்படி பேர்ட்ஸ் வந்து விங்ஸை ஏரில் பீட் பண்ணி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் புஷ் ஆச்சோ அதே மாதிரி இந்த பேர்ட்ஸும் அதோட ஃபின்ஸை வந்து வாட்டரில் பீட் பண்ணும்போது அது ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். ஓகே. அண்ட் இதில் பார்க்கும்போது ஒரு சில, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃப்ரண்ட் பொசிஷன்லையும் பேக் பார்ட் வந்து செகண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் அந்த அப்படி தானே ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் பேக் பார்ட் வந்து முன்னாடி இருந்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் மாறும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் மூலமாக தான் ஒரு ஃபிஷ் வந்து கேன் ஏபிள் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பை ஸ்விம்மிங். அண்டர்ஸ்டுட்? ஓகே. நவ் மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. Human can move some part of their body in different directions. However, some body parts can be moved only in one direction. A body is made up of a framework of bones called skeleton, which helps in the movement of the body. Some of the movement in body parts of human are. ஸோ எந்தெந்த பாடி வந்து நம்ம ஏன் ரொம்ப வெல்விஷ்டாக இருக்கோம் அண்ட் நம்மளால் மட்டும் எப்படி இவ்வளோ பார்ட்ஸ் வந்து மூவ் பண்ண முடியுது அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் ஆஃப், அதாவது குரூப் ஆஃப் போன்ஸால் நம்மளால் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. இந்த குரூப் ஆஃப் போன்ஸ்க்கு என்ன நேம் அப்படின்னா ஸ்கெலிட்டன் அப்படிங்கிற நேம் இல்லையா. ஸோ இப்போ நல்லா நான் சொல்ல அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. மூமெண்ட் ஆஃப் ஐலிட், நம்ம கண் இமை இருக்கு இல்லையா, அப்பப்போ மூடி திறக்கிறோம்ல, ஸோ அதுவும் என்னதான் நம்மளோட மூமெண்ட் தான். அண்ட் மூமெண்ட் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். ஸோ ஹார்ட்டில் கை வைக்கும்போது அப்படி சுருங்கி விரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்னது மூமெண்ட் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். அண்ட் மூமெண்ட் ஆஃப் டீத் அண்ட் ஜா. எஸ், இந்த லோயர் ஜாவை நம்மளால் மூவ் பண்ண முடியும், ஆனால் அப்பர் ஜாவை மூவ் பண்ண முடியுமா? முடியாது. அதான் சொன்னோம் இல்லையா, ஒரு சில பார்ட்ஸ் தான் மூவ் பண்ண முடியும், ஒரு சில பார்ட்ஸை மூவ் பண்ண முடியாது. அண்ட் மூமெண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். எஸ், நம்மளால் மூவ் பண்ண முடியும். மூமெண்ட் ஆஃப் ஹெட் மூவ் பண்ணுறோம், மூமெண்ட் ஆஃப் நெக் மூவ் பண்ணுறோம். அண்ட் எங்கெல்லாம் 2 போன் வந்து மீட் ஆகுதோ அங்கெல்லாம் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, முட்டி. ஓகே, முட்டியை நம்மளால் மூவ் பண்ண முடியுது. அண்டு கொலுசு போடுற இடத்துலையும் நம்மளால் கொஞ்ச நேரம் இப்படி விரித்து வைக்க முடியுது. ஸோ ஓகேவா, ஸோ இது என்னது மூமெண்ட். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். How is the skeleton of a bird well suited for flying? A bird has streamlined body. Its bones are light and strong. They are hollow and have air spaces between them. The breast bones are modified to hold massive flight muscles which help in moving wings up and down. Birds have special flight muscles and the forelimbs are modified as wings. The wings and tail have long feathers which help in flying. Discuss various types of movements seen in living organisms. Humans can move some part of their body in different directions. A body is made up of a framework of bones called skeleton. It helps in the movement of the body.
Some of the movements in the body, just now we said no, movement of highlight, heart muscle, teeth and jaw, arms and legs, head and also neck. Movement of some organs happen because the combined action of bones and muscles. What is streamlined body? How does it helpful in the movement of animals that fly or swim in water? A streamlined body is the shape that decreases the friction drag between a fluid such as air and water and an object that passes through that fluid. A bird has streamlined body. Its bones are light and strong. They are hollow and have air spaces between them. The wings and tails have long feathers which help them in flying. In fish, swim swim with the help of fins. The body of a fish is streamlined to reduce friction while moving in water. They have strong muscles which help in swimming. So these are the assignment questions also. So read well and write well. If you have any doubt means you can repeatedly watch the video because that is a recorded video. And now the worksheet. The contraction of the dash pulls the bones during movement. Yes, repeatedly we said. Okay. The last two ribs are free and are called floating ribs. What it is called? Floating. Oh my god, I said answer. Sorry, okay. And the strongest and the longest bone in the body is dash. The number of bones present in human body is, yes, dash protect the brain. Dash framework which gives shape to our body. A dash can run 76 km per hour. A hippopotamus can run faster than a dash. The fastest mammal, the dash, can swim up to 25 miles per hour. The hind limbs of birds are modified as. Okay, limbs are modified as. We said no. So limbs now hand and legs. And that is modified as nails. So what is another name for nail? The biological term here we use no. So that you have to write, and the animals and all don't get confused, and match the following. So these are the right side is given, left side is given the organism, and the right side is given by using what it is moving from one place to another. I think you can match. And you can give the example for voluntary movement, involuntary movement. Voluntary means which is under our control. Involuntary means which is not under our control. Vertebrate, முதுகெலும்பு இருக்கிறது. Invertebrate, முதுகெலும்பு இல்லாதது. Think well and write, okay? Write the type of movement for the following animals. Yes, for amoeba we didn't tell you. Amoeba means pseudopodia. Pseudopodia. Okay, pseudopodia. And cockroach, the movement. Okay, so you know well. And snake, we said no. That crawling movement, or one more word is there. And fish, yes, you know. And give reasons for the following. Snake have legs. Snake do not have leg, but how it is moving, that you have to write. And which part of fish help to keep the balance? How? That to be explained in the video. So check well and write. Complete your homework and submit your class teacher. Thank you, children.